ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எந்த படத்தை நான் விமர்சனம் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறன் அவர்களின் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர் மற்றும் சூரி அவர்களின் நடிப்பில் வெளிவந்த படம் தான் விடுதலை பார்ட் 2. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் சொல்லக்கூடிய அந்த மைய கருத்து என்ன, இந்த படத்தோட கரு என்ன அப்படின்றத பற்றி பேசுவோம். அதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த ரிசர்வேஷன் அப்படின்றது பல மக்களுக்கு, அதாவது பல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சு அவங்களும் முன்னுக்கு வரதுக்கான ஒரு நல்ல விஷயத்த அரசாங்கம் அமைச்சு கொடுத்தது இல்லைங்களா. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலப்போக்கில் இந்த ரிசர்வேஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு சில பேர் தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து வளர்ந்து மேலே வந்தாலும் எங்களுக்கு எஸ்சி சர்டிஃபிகேட், எஸ்டி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் ரிசர்வேஷன்ல எங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு சில பூதல்கள் பண்ணி உள்ள போறத பிராக்டிகலா நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம். இதை நம்ம மறுக்கவே முடியாது. இருந்தாலும் வசதி வாய்ப்போட இருக்கிறவங்க அந்த வேலையில போய் உட்கார்றாங்க. இன்னும் தாழ்த்தப்பட்டவங்க, வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு அந்த ரிசர்வேஷன்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு முக்கியமான காரணமே ரிசர்வேஷன் யாருக்கு வழங்கப்பட்டதோ அந்த நபர்கள்லாம் அந்த ரிசர்வேஷன்ல உட்கார்ந்துட்டு அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை மேல தூக்கி விடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம முன்னோர்கள் ரிசர்வேஷனை கஷ்டப்பட்டு வாங்கினாங்க. ஆனா அது இன்னைக்கு நடக்குதா நடக்கலையா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஏன் நடக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிசர்வேஷன் எப்படி கிடைச்சது அப்படின்ற ஒரு புரிதல் இன்னைக்கு இருக்கிற பல பேருக்கு தெரியவே தெரியாது. ரிசர்வேஷன்றது கவர்மெண்டா நம்மளுக்கு பாவப்பட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதுக்கு பின்னாடி நம்ம முன்னோர்கள் செய்த போராட்டங்கள், அதனால நடந்த உயிரிழப்புகள், அவங்க பல நாள் பட்டினி கடந்து போராடி அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அவங்க வாங்கின ரிசர்வேஷன் இப்படிதான் கிடைச்சது, ஈஸியா கிடைக்கல அப்படின்றத சொல்லும் விதமாகத்தான் இந்த படம் அமைக்கப்பட்டிருக்கு. சோ இப்போ இதுதான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் மைய கரு அப்படின்னு நம்ம சொன்னாலும், இந்த படத்தோட கதையை பத்தி நம்ம பேசிடுவோம். அதாவது இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரிய அவர்களின் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து, அவரோட ஸ்டோரி டெல்லிங்ல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சூரிய அவர்கள் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நரேட்டரா தான் ஒரு ஒர்க் பண்ணிருக்காரே தவிர முழுக்க விடுதலை பார்ட் 1ல வந்த மாதிரி இது சூரிய மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படமே கிடையாது. இது முழுக்க விஜய் சேதுபதி அவர் ஏற்று நடித்த பெருமாள் வாத்தியார் அப்படின்ற ஒரு கேரக்டரை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் தான். இந்த பெருமாள் வாத்தியார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு மிகப்பெரிய தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து வெளில வந்து அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல உரிமை கிடைக்கணும் அப்படின்னு போராடுறவர் தான் நம்ம பெருமாள் வாத்தியார் விஜய் சேதுபதினு சொல்லலாம். இவர் எதுக்காகப்பா போடுறாரு அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று அமைச்சிருக்காங்க. அது என்ன ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இவர் சாதாரணமா ஒரு மலைவாழ் மக்களா, ஒரு கிராமத்து மக்களா வாழும் போது அந்த கிராமத்தை ஆட்டி படைத்து கொண்டிருந்த இந்த பண்ணையார் முறையில இருக்கக்கூடிய ஆண்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இவங்களை பல படங்கள்ல ரொம்ப பெரிய ஆளு, இவங்கெல்லாம் தெய்வம் மாதிரி, இவங்களோட காலடி மண் எடுத்து நம்ம நெத்தியில வச்சுக்கணும், இந்த மாதிரி தான் பல படங்கள் நம்மள போர்ட்ரே பண்ணி நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. ஆனா ஒரு சில படங்கள் இவங்களோட டார்க் சைட அவ்வளவு தெள்ள தெளிவா காமிச்சாங்களா தமிழ் சினிமான்னு பாத்தீங்கன்னா, நிறைய படங்கள் காமிச்சிருக்காங்க. ஆனா அந்த படங்கள் எதுவுமே பெருசா அங்கீகாரம் கிடைக்காம தான் போயிருக்குது. உதாரணத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த முரளி அவர்கள் நடித்த இரணியன் அப்படின்ற ஒரு படம், அதுக்கப்புறம் நம்ம சரத்குமார் மற்றும் பார்த்திபன் நடித்த அரவிந்தன் அப்படின்ற ஒரு படம், அதுக்கப்புறம் எஸ்பி ஜனநாதன் அவர்கள் எடுத்த புறம்போக்கு என்னும் பொது உடைமை, சங்கத்தமிழன், இது மட்டும் இல்லாம அந்த கேபிட்டலிசத்தை பத்தி பேசின நாசர் அவர்கள் அற்புதமான ஒரு படம் பண்ணிருப்பாருங்க, மாயன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி படங்கள்லாம் கேபிட்டலிசத்தை எதிர்த்து தலித் மக்கள் மற்றும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் முன்னுக்கு வரணும், அவங்களெல்லாம் நீங்க போட்டு உடச்சி அவங்க முதுகு மேல ஏறி அவங்க ரத்தத்தை புழியறீங்கடா அப்படின்ற அந்த கொடுமைகளை சொல்லியிருக்கக்கூடிய படமாகத்தான் இப்போ நான் மேற்கொண்டு சொன்ன படங்கள்லாம் அமைஞ்சுது. ஆனா அந்த படங்களுக்குலாம் மிகப்பெரிய வரவேற்பு இல்லை. இதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி படம் எடுத்தா பெருசா ஓடாது, கமர்ஷியலா நம்மளுக்கு எதுவும் கிடைக்காதுன்னு சொல்லி இந்த ட்ரெண்ட் ரொம்ப நாளா மறைக்கப்பட்டது. இதுக்கப்புறம் வெற்றிமாறன் மாதிரி திறமையான தகுதியான இயக்குனர்கள் இந்த சப்ஜெக்டை கையில் எடுத்து நல்ல டீடைலிங்கா ரிசர்ச் பண்ணி படம் எடுக்கும் போதுதான் இந்த ரிசர்வேஷனோட அருமையும், அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் இந்த ஆண்டையர் அப்படின்ற இந்த சமூக மக்களால எப்படி நசுக்கப்படுறாங்க, இதுல இருந்து இவங்க எப்படி வெளில வந்தாங்க அப்படின்றத உணர்த்தக்கூடிய படம் தான் இந்த விடுதலை பார்ட் 2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இதுதான் இந்த படத்தோட கதை. இதுக்கு மேல டீடைலிங்கா சொன்னா இந்த படத்துல நம்ம ஒன்னும் எதிர்பார்க்க முடியாது. அதனால இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் மற்றும் நெகட்டிவ்ஸ் என்ன, இந்த படத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், பிரச்சனை என்னன்னு பேசுவோம். இந்த படத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையான ஃபர்ஸ்ட் எதை பார்த்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் எல்லா ஆடியன்ஸுக்கும் ஏத்த ஒரு படமா இருக்குமா அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய டவுட் தான். ஏன்னா இந்த படம் முழுக்க ஒரு பாடம் எடுக்கிற மாதிரி ஒரு படமா தான் அமைஞ்சது தவிர இது 100% ஒரு கமர்ஷியல் படமே கிடையாது. ஏன்னா வெற்றிமாறன் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல சம்திங் ஹி வாண்ட்ஸ் டு டெல் ஆர் ஹி வாண்ட்ஸ் டு கன்வே அப்படின்ற மாதிரி தான் இவர் எடுத்திருக்காரு. ஸோ அந்த கருத்துல அவர் ரொம்ப நேர்மையா இருந்திருக்காரு அப்படின்றது அந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சது. ஆனா இது எல்லா ஆடியன்ஸுக்கும் ஏத்த படமே கிடையாது. இது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கண்டிப்பா விஜய் சேதுபதி அவர்களோட கேரக்டர் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்திருக்காங்களோ அதே நேரத்துல ரொம்ப ஸ்லோவா எடுத்திருக்காங்க. நிறைய இடத்துல இவர் கிளாஸ் எடுக்கிற மாதிரி நிறைய எடுத்தனால இவர் விஷுவலி நிறைய விஷயங்களை கன்வே பண்ணாம வசனத்துல தான் நிறைய விஷயங்களை கன்வே பண்ணியிருக்காரு. இதனால ஒரு காமன் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா ஒரு சில சீன்ஸ் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும்.
ஏன்னா இவங்க விஷுவலா சொல்றதோட டயலாக்ஸா இவங்க வந்து ரிட்டனாவும் சொன்னதுதான் கொஞ்சம் நிறைய பேர் வந்து கொஞ்சம் குழப்பிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனா என்ன மாதிரி எல்லா விதமான படங்களும் பார்க்குற மக்கள் வந்து இந்த படத்தை ரசிச்சு தான் பார்த்தாங்க. அந்த அளவுக்கு இந்த படம் ஒரு ரைட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஒரு ஃபிலிம் கிரிட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இது வந்து ஒரு ஏத்துக்கக்கூடிய ஒரு படமா தான் இருந்ததே தவிர ஒரு காமன் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த படம் வந்து கண்டிப்பா ஒரு லேகிங்கான படமா தான் இருக்கும். ஆனா இந்த மாதிரி படங்கள் ரசிச்சு பார்ப்பேன், இந்த மாதிரியான ஒரு நேர்த்தியான நேர்மையான படங்களை ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல வர மாதிரி ஒரு நேர்மையான படங்களை நான் ரசிச்சு பார்ப்பேன் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். பட் காமன் ஆடியன்ஸ் எப்படி ஏத்துப்பாங்க அப்படின்றத இனி வரும் காலங்களில் தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதெல்லாம் இந்த படத்துல ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே கூட இந்த படத்துல நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. ஏன்னா இவங்க சொல்லியிருக்கக்கூடிய கருத்து அப்பட்டமா நேர்மையாகவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்குது. ஸோ அந்த மாதிரி விதத்துல வெற்றிமாறன் அவர்கள் அவரோட படங்கள்ல எல்லாமே நேர்மையா தான் சொல்லுவாரு. நேர்மையா சொல்றாரு அப்படின்றதோட ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லுவாரு. அந்த விதத்துல இந்த படத்துலயும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து விஜய் சேதுபதி அவர்களோட பர்சனல் கதை போனாலுமே செகண்ட் ஹாஃபுக்கு மேல விஜய் சேதுபதி அவர்களை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்தது, எந்தெந்த மாதிரியான விசாரணை வந்தது, அதுக்கப்புறம் இதனால போலீஸ் மாறினாங்களா, அதுக்கப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்குள்ளே இருக்கக்கூடிய நல்லவர்கள், அதே டிபார்ட்மெண்ட்குள்ள இருக்கக்கூடிய சுயநலவாதிகள், இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க, மிக்சடா தான் இருப்பாங்க. போலீஸ்னா எல்லாரும் கெட்டவனும் கிடையாது, எல்லாரும் நல்லவனும் கிடையாது அப்படின்ற மாதிரி பிரிச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கிறது வந்து இந்த படத்துல வந்து ஒரு கரெக்டான இடத்துல கரெக்டான அந்த விஷயத்தை பண்ணது வந்து ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயமா தான் இருந்தது. இது மட்டும் இல்லாம இந்த படத்தோட மேக்கிங் வந்து பக்காவா இருந்ததுங்க, சூப்பரா இருந்தது. அதாவது அந்த வாழ்வியல்ல நம்மளே போய் இருக்கிற மாதிரி இந்த படத்தோட மேக்கிங் வந்து அவ்வளவு தத்ரூபமா எடுத்திருந்தாங்க. அதே இந்த படத்துல ஒரு டைரக்டர்ஸ் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி ஒன்னு இருக்கும். உடனே நீங்க விக்னேஷ் சிவன் கிட்ட போயிடாதீங்க, அவரு ஒரு ரவுண்ட் டேபிள்ல உட்கார்ந்தாருன்னு. அதெல்லாம் வந்து ஒரு ரவுண்ட் டேபிளான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த படத்துல ஒரு சீன் வரும். ஒரு 4 டைரக்டர்ஸ், அவங்க தான் வந்து முக்கியமான ரோல். உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒட்டுமொத்த போலீஸ் பெட்டாலியனை இவங்க வேலை வாங்குவாங்க. உதாரணத்துக்கு வந்து ராஜீவ் மேனன், அதுக்கப்புறம் நம்ம கௌதம் வாசுதேவ மேனன், ஜிவிஎம் அவர்கள், அதுக்கப்புறம் இந்த சிட்டிசன் படம் எடுத்தார் பார்த்தீங்களா, அவர் பேர் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. அதுக்கப்புறமா நம்ம இளவரசு சினிமாட்டோகிராஃபரா இருந்து டைரக்டர் ஆனவர். ஸோ இவங்க எல்லாருமே 4 பேரும் சேர்ந்து உட்காந்து ஒரு இடத்துல இருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சீன்லாம் வந்து அவ்வளோ பிரில்லியண்டா இருக்கும். ஸோ அந்த 4 டைரக்டர்ஸும் உட்காந்து மாறி மாறி அவங்களோட நடிப்புல வேற லெவலில் அந்த படத்தை வந்து அந்த படத்தைன்றதோட அந்த சீக்வன்ஸ் வந்து அவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க அவங்க. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் மேனன் அவர்கள் வர போர்ஷன்ஸ்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ தத்ரூபமாக நடிச்சிருப்பாரு. ஸோ அசத்தலாக இருக்கும். ஸோ அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த காட்டில் கிளைமேக்ஸில் வர அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து இழுத்துட்டு போனனால கொஞ்சம் நிறைய இடத்துல வந்து லேகிங் ஆச்சு, நிறைய பேருக்கு போரே அடிச்சுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் சொல்ல வந்த கருத்தை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொன்னது பாராட்டத்தக்க கூடிய ஒரு விஷயம் தான். சரி, இவ்வளவு சொல்லியாச்சு. விஜய் சேதுபதி ஆக்டிங்லாம் எப்படி இருந்தது, அவரோட ஆக்டிங் பற்றி நம்ம சொல்லவே வேணாம். எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் சூப்பராக பண்ணுவார். இதையும் தாண்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வராத சூரிய அவர்கள் கிளைமேக்ஸில் கலக்கியிருப்பாரு. ஸோ கடைசியில் சூரிய அவர்கள் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போவார். அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக பலரால் பாராட்டத்தக்க ஒரு விஷயமா தான் இருந்தது. ஆனால் தேட்டரில் நம்ம எதிர்பார்த்த அப்ளாஸ் கிடைக்கல. ஆனால் ஏன் கிடைக்கல அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பல பேருக்கு இது கரெக்டாக கன்வே ஆகலை அப்படின்றது தான். ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க தத்ரூபமாக பண்ணி ரொம்ப விஷுவலாக கன்வே பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து ஒரு சிறந்த படம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ இந்த படம் ஒரு அபோவ் ஆவரேஜான படம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு நம்ம சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 3.